ஜீவா நான் சொல்றது கேளு, இதெல்லாம் வேண்டாம். நீ பண்றது பெரிய தப்பு. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடு. டேய் அச்சி சாவச்சிரேன். படி. ஏன் முன்னாடி ஜான்சி திட்டுறீங்களா? டேய் நான் யாருக்கு தெரியுமாடா உங்களுக்கு? ஆக்டர் சரத்பாபு பையன் தானே நீ? எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா எல்லாம் உச்சா போயிருவானுங்க. ஏய் நானும் அப்பலேருந்து கேட்கணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்படி யாரா உங்க அப்பா? எங்க கம்பெனி எம்டி பையன். ஒரு லோன் விஷயமா சைன் அப்க்கு வந்தோம். அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையா பையனும் கூட. 2 பேருக்கு பையனா நீ? தமிழ்ல தானே சொல்றான். சார் வணக்கம் சார். கோரி எப்படி நிறைவேற மட்டும் பாரு. செல்லம் இங்க வா செல்லம். சார் போங்க சார். ஜீவா அந்த பயம் என்ன பண்ண போற இருக்குடா. ஜீவா? ஜான்சி ஐ வில் டேக் கேர். ஏன் செல்லம் அது முதல்ல சொல்ல? எங்கடா சொல்ல விட்டீங்க? சொல்ல முதல்ல வாய் மேலே வச்சிருந்தா. பாவம். சரி நான் கிளம்புறேன். வா ஜான்சி போலாம். ஏய் எங்க போற? இனிமேல் தான் வேலையா இருக்குது. ஏய் அந்த பாம் ஜாக்கெட் கொடு. எந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம், உண்டு கொடு. ஜீவா என்ன பாரு. பண்ற? ஜீவா வேண்டாம் ஜீவா ப்ளீஸ். என்னதான்டா பிளான்? ஏய் இழுத்துன்னு போடா. ஜீவா ஜீவா சொல்றது கேளு என்னடா ஜீவா. சட்டையெல்லாம் கழட்டுற? ஜான்சி போ. சொல்றேன் போ. ஜீவா வேண்டாம் ஜீவா. ஜீவா ஜீவா எல்லாம் பாக்கெட்ல தான் ரிமோட் இருக்குது. ஏதாவது ஏடா கடா பண்ண பட்டு நம்மனா பொட்டுன்னு போயிடுவேன். சார் ஹலோ சார். என்னங்க நம்ம பையங்க ஏதாவது ரொம்ப பயமா இருக்குங்க. போ உள்ள போ, உள்ள போ பேசாம. சார் நான் அது மைக் வேணும் சார். போமா யோ அத கொண்டாயா ஏய் ஃபார்மரு நல்லா பார்த்து பெரிய மாட்டா கேளு சரியா? மைக்க மட்டும் வச்சுட்டு வாங்க போமா. ஓகே சார். சார் அந்த நடுவுல இருக்கிறவன் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா தெரியுறா சார். இவனை ஃப்ரீக்வெண்டா எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். உள்ள 18 உயிர் மாட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ் அனுப்புறீங்க. பணம் அனுப்புறதும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது சாதாரண உயிர். சாதாரண உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பு. ராமேஸ்வரத்தில் 100கணக்கான மீனவர்கள் சாவுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனால் தாஜ் ஹோட்டலில் 2 பேர் செத்தா அதை உலகம் பூரா பெரிய நியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் போகிறது முக்கியமான பிரச்சனை இல்லை, அது முக்கியமான உயிராங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எங்ககிட்டயே ஒரு முக்கியமான உயிர் மாட்டி இருக்குது. சலோ கொஞ்சம் முன்னாடி வா. இவன் சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையாவோட பையன். உங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஹாய் சொல்லு. அப்பா இவனை உள்ள போடாடி அடிச்சானுப்பா. நீங்க அடிச்சீங்கல சார், இவர் நம்ம கொல்லிக்கு இவருக்கு ஏதோ கோரிக்கை இருக்குதா? வா. இவன் ஏன்டா அப்படி சொல்றான்? எதுக்குடா? நான் இன்னும் பேசவே இல்லையே. எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நாங்களாம் சாகுறத தவிர ஒரு வழியே கிடையாது. என்னடா பண்ற? சாக துணிஞ்சிட்டோம். என்னடா உங்க பிரச்சனை சொல்லுங்கடா. சார் நாங்க கேட்ட 20 கோடி ரூபாய் பணம் இப்ப எங்களுக்கு வேணாம். டேய் கொஞ்சம் இப்படி வா. டேய் ஃபார்மர் என்ன? அதுக்கு பதிலா தமிழக விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாயி அழிஞ்சு போயிட்டா விவசாயமே அழிஞ்சு போயிடும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க அதை பண்ணா நாங்க உங்ககிட்ட சரண் வந்துடுறோம். தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. எப்படியா தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. காசை வாங்கிக்கோங்க. நீங்க கேட்கறதெல்லாம் நடக்காது. யோ உன் காவல்துறை ரெண்டியா பண்ணுது. மற்ற பையனை பேங்க்ல கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. என் பையனை வேற பிடிச்சு வச்சிருக்காங்க. அவன் மேல ஒரு நகை கீரை கூட படக்கூடாது. ஓகே சார். போடா. ஏய் உன்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? எனக்கு அப்பவே தெரியும்டா இவனை பத்தி. இவனை நம்பாத எத்தனை வாட்டி சொன்னேன்? நீ தான் தேவையில்லாம இவனை கூட்டிட்டு ஒரு சமூக விரோதிடா. இவர் 5-10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சிட்டான். காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் நினைச்சீங்க நான் மட்டும் தான் விவசாயிகளை காப்பாத்த முடியும். வெளியே போயிட்டு சார், நமக்கு பணம் தான் சொல்லிட்டு சார், வேணாங்க, சொல்லுங்க சார். விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க சார். நினைச்சா மட்டும் தாங்க முடியும். நீங்களே கழுவிட்டீங்களா? கேளுங்க அப்போ. விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க. கெஞ்சி கேட்கிறோம். விவசாயிகளை காப்பாத்துங்க.
தள்ளுபடி பண்ணியிருந்தா எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட வந்திருப்பாங்கல்ல. பெரிய புண்ணியமா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கணும். பாருங்க தம்பி, நீங்க வைக்கிற இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே முடியாது. நீங்க கேட்ட பணம் வந்துகிட்டு இருக்கு, அதை வாங்கிட்டு பேசாம போயிட்டே இருங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். விவசாய கடன் ரத்து செய்யல, உள்ள இருக்கிற பாம்பு வெடிக்கும். என்ன சொல்லிட்டு அவனை மாத்துன? டேய், அதெல்லாம் ரத்து பண்ண முடியாது. ரத்து பண்ண முடியாது. 36 லட்சம் கோடி கார்ப்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணும்போது இந்தியாவோட மொத்த விவசாய கடனே வெறும் 12 லட்சம் கோடி தான். பணம் தள்ளுபடி பண்ண முடியாதா? ஒவ்வொரு வருஷமும் ராணுவத்துக்கு பல லட்சம் கோடி செலவு பண்றோம், ரைட்டு. அதே மாதிரி விவசாயத்துக்கும் செய்யுங்க. ரெண்டுமே உயிரை காப்பாத்துற விஷயம் தானே. விவசாயம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். எந்த நாடுமே நல்லா இருக்கும். என்ன பாக்குறீங்க? செஞ்சுதான் ஆகணும். சார், நீங்க இப்ப சொன்னதே கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுங்களா? I'll give you 2 hours time. All விவசாய கடன் ரத்து or else bomb blast. சார், can you tell it in Hindi? தமிழ்ல சொன்னதான் புரியலன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இப்போ ஹிந்தியில வேற சொல்லணுமா? மொழினா இனிக்கணும், திணிக்க கூடாது. சரியா? சாரி சார். ரத்து செய், ரத்து செய். விவசாய கடனை ரத்து செய். மச்சான், என் ஹீரோ கனவு போச்சுடா. லூசாடா அவன். ராத்தி மாத்தி விட்டான். ஓகே சார், பாத்தீங்களா? ஆட்ட தோலை உரிச்சிடுவேன். 20 கோடி கொடுத்தாதாங்க விடுவோம் அப்படின்னு இருந்தாங்க. திடீர்னு விவசாயிகளுக்கான ரத்து பண்ணினா எல்லாரையும் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 கோடி ரூபாயை விலைத்தொகையாக கேட்டு வந்த வங்கி கொள்ளையர்கள் திடீர் திருப்பமாக விவசாய கடன் முழுவதை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவம் அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இந்த இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஏற்புடையதா? முழுக்க முழுக்க ஒரு சமூகங்களோட செயலோட செயல். இவன் கூட சேர்ந்து நீ எப்படி சொதப்பிட்டியாடா? இனிமே இவனுங்க கிட்ட இருந்து நமக்கு பணமும் வராது, விவசாய கடனும் இவனுக்கு ரத்தெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மக்களுக்கு நல்லது பண்றலாம் போனேன்னு வச்சுக்கேன், கன் எடுத்து சுட்டு சமூக விரோதின்னு போயினே இருப்பானுங்க. நல்லது பண்றானா அப்படியே சொல்லுவாங்க. சுட்டுவானுங்களா? ஆனா உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும். என்ன? ஏய், அரசியல் ராசி தானே? வெளியே போய் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? ஐயோ புரிய, தப்பு பண்றவங்களுக்குலாம் பிராய்ச்சித்த நேரம்னு ஒன்று வரும். அந்த நேரம் தான் இது. அது விட்டு சிஸ்டம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு பார்த்துப்பா, மண்டை கிண்டே ஏற்றி விட்டுற போறானுங்க. மண்டை எரிச்சிருவானுங்களா? மினிஸ்டர் பையனை தூக்கிட்டாங்களாடா. இப்ப பாரு எப்படி வேலை நடக்குதுன்னு பாரு. மச்சான், பசங்க கலக்கிட்டானுங்கடா. அவங்களுக்கான போராட்டம் இல்ல, நமக்கான போராட்டம். யூத்னா சும்மாவா? ரத்து பண்ணி தான் ஆகணும். மச்சான், வண்டிலாம் பேங்க்கு விடுங்கடா. கூப்பிடுறான பசங்க போராட்டத்துக்கு போலாம். விளையாட்டுத்தனமா இருக்கு. விவசாய கடனை எப்படி கேன்சல் பண்றது? ஆனா இவங்க அம்மனமா நின்னா கூட அரசாங்கம் ஒத்துக்காது. சார், மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதுக்கு இதான் வழியா? மினிஸ்டர் பையனை கடத்தி வச்சிருக்காங்க. என்னைய பேசுற நீ? சார், அவங்களும் எவ்வளவு பொறுமையா போராடி பார்த்தாங்க. நீங்க கேட்கிற மாதிரி இல்ல, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அப்ப மட்டும் நடந்துருமா இது? இடியட்ஸ். ஆமா, நீ என்ன அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுற? அவங்க சப்போர்ட்ரா? சார், சின்ன சஜஷன் சார். சஜஷனா? கையில மாட்டாமையா போயிடுவானுங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஏய் போட. என்ன? நான் பாட்டுக்கு அப்பவே செத்து போயிருந்திருப்பேன். வாங்கணும்னு சொல்லி தானே இங்கே கூப்பிட்டு வந்த. பெரியவன் மாதிரி போய் பணத்தெல்லாம் வேணாட்டு வந்துட்டேன். என் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா? என்னை பற்றியாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா மச்சான்? ஏய், உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. இதனையடுத்து
சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் விவசாயிகள் பொதுமக்கள் மக்கள்லாம் எப்படி ஒண்ணா சேர்றாங்கன்னு பாரு. விவசாய கடனை கண்டிப்பா ரத்து செய்யணுங்க. ஃபார்மர்ஸ் லோன் should be cancelled. விவசாய கடனை மொத்தமா ஒழிச்சிடணும். ஒழுங்கா விவசாயிங்க கடனை ரத்து பண்ணிட்டு போங்கயா. சோறு வேணும்ல, எதை வச்சு சாப்பிடுவீங்க? அவங்க தான் இந்த நாட்டுக்கே முதுகெலும்பு. அவங்க போராட்டம் பண்றதெல்லாம் சரிதான். விவசாய கடனை ரத்து பண்ணியே ஆகணும். ரத்து பண்ணுங்க ப்ளீஸ். வரவன் போறவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பாஸ். எக்கனாமிக் கொலாப்ஸ். விவசாய கடனை கண்டிப்பா ரத்து பண்ணியே ஆகணும். விவசாயிங்க கடத்தை ரத்து பண்ணுங்க ஐயா. விவசாயிங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் இல்லடா. அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அன்னைக்கு மெரினால குடிச்ச அவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்காக? எல்லாம் ஒரு உணர்வு தான்டா. பணம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்த நானே மாறிட்டேன். உனக்கு பணம் தான் முக்கியம்னா இந்த பேக் அங்கே இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. சரி விடு. குடும்பத்துக்காக செத்துன்றதை விட விவசாயிகளுக்காக செத்துனா கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். என்னடா? உண்மைதான் மச்சான். டேய் ஹீரோ, நீ ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ. என்ன அந்த ஐடியா வச்சுக்கிறான் பட்ன? இரு வா, இரு. என்ன பண்ணுகிற நீ? ஐயோ பாவி, மலையாள ஆட்டு பல்லடிக்க வந்துட்டு பிட்டு படம் பார்த்துனுக்குற. அண்ணன் தம்பி விளையாடுறத பாரு. நிறுத்துங்க அவங்க விளையாட. அந்த படத்தை வச்சு வந்துக்கிறான், போய் பிடிப்போ. ஹாலிவுட் படம் காட்டுறது நான் காட்டேன். இந்த பாரு, நீ போய் அவனை பிடி. இந்த பாரு ஓட்டு, நான் சொல்றதுக்கு காம். ப்ளீஸ் இந்த பாரு. வா சை காம குரங்க. சரி 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 சார், நான் பார்த்துக்கிறேன். ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த கமிஷனர் நம்ம கழுத்த இருக்கிறாயா. எல்லாரையும் சீக்கிரமா காப்பாத்துங்க, ஆனா யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுல அந்த மினிஸ்டர் பையனை வந்து பூ மாதிரி பாத்துக்கணுமா. ஏய் யார் யாது வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு இருக்காங்க, பிஸ்கட் கொடுக்குறான். யார் யாது? சார் யாரோ மக்கள் சூப்பர் ஸ்டாரா. மக்கள் சூப்பர் ஸ்டாரா? ஓ, போலீஸ் கஷ்டம் தெரியாம இவங்களோட ஒரே டார்ச்சரா போச்சியா. சார் கமலஹாசன். ஆமாம், கமலஹாசன் நல்ல நடிகராச்சே, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் இதுக்கு ஆதரவா 5 பக்கத்துக்கு ட்வீட் போட்டிருக்காரு. எத்தனை கட்சிடா தமிழ்நாட்டில், ஒரு பக்கமே புரியாது, இதில் 5 பக்கமா? டேய் இந்த லெவல்லாம் எப்படிடா தாண்டது? எப்படி இவ்வளோ லெவலில் விளையாடி முடிச்சியா? பாத்தியாடா அந்த கொடுமையை? டேய் இவ்வளவு நாளா சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்தேன். இப்ப என்னடா சிரிக்கிற? இல்ல மச்சி, நானாவது பரவாயில்ல சாவணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்களாம் வாழணும்னு நினைச்சீங்க வந்தீங்க தெரியுமா? இப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சாவ போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது மச்சி. ஆனா அங்க வந்து நீ ஹீரோ ஆகிறலாம் சொல்லக்கூடாது என்ன? ஹலோ யோ வெங்கட், எங்கேயா இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, மேட்டர் சொல்லு. உன்கிட்ட கொடுத்த பாம்ல ஒரு பாம் ஒரிஜினல் இல்லையா? அதுல மட்டும் டைமர் ஓடும், ஆன் பண்ணிடாத. என்னையா சொல்ற? யோ வெடிச்சதுன்னா எல்லாருமே செத்துருவாங்கயா. யோ ஹலோ ஹலோ யோ வெங்கட். ஹலோ மச்சான், ஒரு முக்கியமான மேட்டரா. சொல்ல சதீஷ் சாக போறேன்னு சொல்லிட்டே இருப்பான்ல, அவன் நிஜமாவே சாக போறான்டா. டவுட்டுண்டா மச்சான், பாம்கார இப்பதானே ஃபோன் பண்ணான். அவன் கொடுத்த 4 பாம்ல ஒன்று ஒரிஜினலா. ஏய் விளையாடாதடா. இல்ல மச்சான், இப்பதான் மச்சான் ஃபோன் பண்ணி சொல்றான். ஓ, அதனால தான் டைமர் டிக் டிக்னு அடிச்சிட்டு இருக்கா. என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? மச்சான் நீ சொல்லு. நீயே சொல்லு மச்சான், நீயே சொல்டா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. ஏ மாமா, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனா நீ கத்த மாட்டல. கத்த மாட்டேன், சொல்லு. உன்னோட பாம் ஒரிஜினல் பாம். ஏய், எந்தில் மட்டும் டைமர் ஓடுதுன்னு காண்டில் தானே சொல்றீங்க? டேய் சொல்டா. டேய் அவன் சொல்றது உண்மைடா. டேய் சும்மா இருக்கான் பார். டேய் டைமர் ஓடுறதே அதனால தான்டா. பார்சல் மாத்தி கொடுத்துட்டானா? ஏன்னா இட்லிக்கு பதிலா பரோட்டா மாத்தி கொடுத்துட்டான்ற மாதிரி சொல்ற. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டா ஆன் பண்ண? நான் எங்கடா ஆன் பண்ணேன்? எங்க அந்த செவ் பட்டனுக்கு பிறந்தவன்? என்னடா பண்றது? இது என்ன எரிக்கலாமா புதைக்கலாமாண்ணா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்களேன். சத்தியம். இந்த விஷயத்தை சாதிக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன். சாதிக்கிட்ட போறான்.
வணக்கம் பிரதர். ஒன்றும் இல்லை, என்னோடய பாடி சைஸ் லார்ஜு, இவனுக்கு ஸ்லிம் ஃபிட் கொடுத்துட்டானுங்க. நம்ம வேணால் மாற்றிக்கலாமா? போயா. இல்லை, இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். போயான்னு சொல்கிறேன்ல. மச்சான் மறுபடியும் டேய், ஏன்னா அந்த சாதி ஒத்துக்க மாட்டேன்றான். மச்சான் ஒன்று சொல்லணும், அவனுக்கு வெடிச்சாலும் உண்டா, உனக்கு வெடிச்சாலும் உண்டா. டேய், என்னடா எத்தனை மணிக்கு வெடிக்க வைக்கலான்னு பார்க்குறியா? டேய், பாம்பு வெடிச்சிட போதா, எனக்கு சூடு தாங்காதுடா. பாம்பு வெடிக்க போதா? ஆமாண்டா, வேற படுத்துறான். இவனுக்கு பாம்பே வெடிச்சிடலாம். பயமா இருக்கு, ஏதாவது பண்றா? என்னையா பண்றீங்க? நான் தான் கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல. தப்பு மேல தப்பு பண்றீங்க, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்காதீங்க. அதான் கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரில, அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். இன்னும் 1.5 மணி நேரத்தில் இந்த பாம்பு வெடிக்கும். இந்த மாதிரி உள்ள இன்னும் 3 இருக்குது. வெடிச்சுது இந்த ஏரியாவே. உடனடியாக லோனை கேன்சல் பண்ணல, இந்த ஏரியாவே பஸ்பந்தான். தம்பி தம்பி, பேங்க் உள்ள பிரச்சனை இல்ல, பசங்க வச்சிருக்க கோரிக்கைக்கு மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Facebook, Twitter எதை பார்த்தாலும் இவங்க கொடுத்துருக்க சப்போர்ட் தான். போராட்டம் மக்கள் கையில போச்சு. இனிமே எந்த கொம்பம் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா ட்விட்டர் கருத்து கணிப்பை பார்த்தீங்க. ட்விட்டர் கருத்து கணிப்பும் பெருவாரியாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும்னு தான் வந்திருக்குது. சார் இப்போவாது புரிஞ்சுக்குவாங்க. இல்ல இப்போவாது சேனல் ஊடகத்தை தவறான கருத்தை தெரிவிக்கிறீங்க. இளைஞர்களை பத்தி நம்ம பேசுறதை விடவும் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு தான் இப்ப பேசணும். ரொம்ப ஃபீல் பண்ணாத, வெடிச்சிருந்தா நீ தான் செத்துருப்ப. சரி மூடு. என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்? அது ரொம்ப ரேர் மெட்டீரியல் சார். அந்த பாம் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் டைப்பை சேர்ந்தது. வெடிச்சிருந்தா பாதிப்பு ரொம்ப ஆயிருக்கும் சார். அதுவும் இல்லாம உள்ள இருக்கிற 3 பாம்பும் வெடிச்சதுன்னா சுத்து வட்டாரத்தில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் சார். தலைவரே, ஏற்கனவே நம்ம ஆட்சியை கழுவி ஊத்துறாங்க. இதுல வேற ஆனா போராட்டம் பண்ணி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஆமா தலைவரே, இந்த பிரச்சனையை வர்ற எலெக்ஷனுக்குள்ள எதிர்கட்சிக்காரன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தலைவரே. பாயிண்ட். செக்ரட்டரி சார், இந்த விவசாய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல 1000 சிக்கல் இருக்கலாம். எஸ் சார். சட்டப்படி சாத்தியம் இருக்கா? தலைவரே, 4 பிள்ளைக்கா பசங்க வந்து ஒத்துட்டா நமக்கு தான் அசிங்கம். அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அமைதி. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொன்னா செஞ்சிடலாம் சார். பேங்க் எல்லாம் கடனை ரத்து பண்ண மாட்டாங்க. இது அரசை ஏத்துக்கிறதா அறிவிக்கலாம் சார். இங்க பாருங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரும். இந்த விவசாய கடன் ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷன் நின்னோம், ஜெயிச்சோம். ஆனா செய்யல. என்ன அடுத்த 3 மாசம் நாம எல்லாரும் கமிஷன் வாங்காம இருந்தாலும் எல்லா கடனையும் ரத்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மிக்சரை கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க. யோ சிஎம், என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க, என் பையனை வேற கடத்தி வச்சிருக்கானுங்க. அதை பத்தி எதாவது அக்கறை இருக்காயா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு அறிவிக்க. நீ என்ன முடிவானே எடு, என் பையன் எனக்கு முக்கியம். ஆமா. தமிழக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். பொதுமக்கள் எந்த விதமான அசம்பாவித செயலில் ஈடுபட வேண்டாம். இது மக்களுக்கான அரசு. மக்களுக்கு தொடர்ந்து நன்மையை தான் செஞ்சிட்டு இருக்கு. என்ன, இந்த விவசாய கடன் விஷயத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தின அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று முதல் விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படுகிறது. விவசாய கடனை ரத்து செய்தது தமிழக அரசு. பொதுமக்கள், இளைஞர்கள் ஆரவாரம். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம்.
ஒரு நாள் பூரா சாவடிச்சிட்டாங்க. அவனுள்ள சும்மா விடக்கூடாது. ஹாஸ்டேஜஸை பத்திரப்படுத்திட்டோம்னா இந்த பயலுங்களை நம்ம வண்டியில் கூப்பிட்டு போய் எங்கேயாவது அவுட்ஸ்கர்ட்ஸில் வச்சு என்கவுண்டர் பண்ணிடலாம் சார். அப்போதான் இனிமே போராட்டம் அது இதுன்னு எவனும் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஓகே, கோ அஹெட், ஷூட் தம். எஸ் சார். பிடிபடுவார்களா கொள்ளையர்கள்? காவல் ஆணையர் தலைமையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது காவல்துறை. சுத்தி போலீஸ் தப்பிப்பாங்க நினைக்கிற பசங்க தப்பிச்சா போதும் தலைவரே. அந்த பயலுங்களுக்கு ஏதாவது ஆச்சு நம்ம சும்மா இருக்க கூடாதுடா. இனிமேல் தான் நமக்கு ஆபத்து. நீ வந்ததுல இருந்தே எங்களுக்கு ஆபத்து தான் மச்சான். சத்தியமா சாவடிச்சிருவானுங்கடா. நம்ம சரணடைஞ்சா தானே. என்னது? ஏய் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் ஒன்று பண்ணுவான் பாறேன். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைச்சிங்க. எல்லாரும் எந்திரிச்சிங்க. தேங்க்யூ. நம்ம தப்ப முடியாது. ஏன் ஏன் சுத்திலும் போலீஸ் இருக்காங்களே. சாவ போகிறோம். நீ வாய் வச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. பாரு எவ்வளோ போலீஸ். எல்லாரையும் லைனில் நிற்க வைங்க. அந்த ஏய் நில்லுங்க. லைன்ல நில்லுங்க. எல்லாம் லைனில் வாங்க, லைனில் வாங்க, லைனில் வாங்க, லைனில் நில்லுங்க. மாட்டு மாட்டு எல்லாரும் பை தெரிஞ்சு ஓர தப்பு யாரா பியூரோ பண்ணிடுறா. போடு வாஜன்சி போலாம். ஏய் ஓடுறாடா. போடா நீ. ஓட போயிடுறா. உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியாச்சு. ஹாஸ்டேஜஸ்லாம் சீக்கிரமா வெளியே அனுப்புங்க. ஏமா அந்த ஃப்ளோர் எடுத்துட்டு வாங்க. என்னடா பண்ண போற? ஏய் எல்லாரும் கியூல ரெடியா நிக்க சொல்லு. நான் கொடுக்க மாட்டேன். போய் கியூல நில்லுங்க. என்ன பண்ற? எனக்கு கண்டுகிட்டு விடுறா. ஏய் கான் இருக்குதா லாபம்? ஏய் வா வா கான் கான். இந்த பேக் எடுத்துட்டு மேல போ. சரியா? எனக்கு எதுக்குடா பதா போடுறீங்க? மூஞ்சி பிடிக்கலடா மூடுற. போ போ போ. ஜல்தி. சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அக்யூஸ்டுகளை கொண்டு போறதுக்கு தனியா வண்டி அரேஞ்ச் பண்றேன் சார். யோ வண்டியில ரெடி பண்ணிட்டியா? எஸ் சார். ரெடியா? ரெடி மச்சி. அங்க பாரு சிம்பன்சி. யோ அந்த குரங்கையில துப்பாக்கி இவங்க கிட்ட இந்த வெப்பன்ஸ் குரங்கிட்ட இருக்கு சார். Watch out, they're coming for you. You won't even know who I want to hit you. Call your money inside. Run all you want, but you can't hide. பணம் வச்சிருக்கு சார். ஐயோ மண்ணுளி பாம்பு. சாரிப்பா ராகுல வந்தோம். மன்னிச்சிருப்பா. வெயிட் சார். பேக் பேக். ஓகே டாடி. மச்சி அடுத்த ரூம்ல தோண்டி பார்க்கலாம். ஏய் மச்சி. ஏய் இங்க வாடா, நம்ம தப்பிக்கிறது எவனோ சுரங்கம் தோண்டி வச்சிரா. வா 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 வா. அந்த கருமத்தெல்லாம் கழட்டி கடாசிட்டு வாங்கடா வாங்கடா டேய். சீக்கிரம் சீக்கிரம். இவனா பீச்ல வாக்கிங் போற மாதிரி போய் நிக்கறான். ஏய் எங்கடா போற? வா. ஏய் அந்த பொந்துல வந்தா நான் மாட்டிக்கொண்டா. மப்டி போலீஸ் சொல்லி. ஏய் அவன் சைஸ்க்குலாம் சப்பே தான் தோணணும். நீ வாடா. இறங்கு இறங்கு. சரி இறங்கு. மச்சான் அடுத்து நான்டா. இனிமே ரூம் பக்கம் வந்தனா அவள்தான். எல்லாம் போயிட்டாங்க. கூட்டத்தோட கூட்டமா வச்சிருக்காங்க. Watch out, we're coming for you. You won't even know I want to hit you. Whoa!
உன் தேவையான இடத்துல பொருளா எந்த கை வைக்கிறேன் என்ன சார் ஒழுங்கா பொருளை பணத்தை சார் இது நான் கஷ்டப்பட்டு போறீங்க சார் வேணா நீங்க போறீங்க பொருளா சார் சார் இவ்வளவு பேர் போறீங்க என்ன மட்டும் பிடிச்சிட்டு போறீங்க நமக்கு ஒரு கட்டம் போட்டாலும் இன்னொரு கட்டம் வந்துருச்சு. கம் ஆன் சீக்கிரம் பொறுக்கி செட்டில் ஆயிடுவோம். செல்லாத சொல்ற போறானுங்க. இவன் ஆக்சிலேட்டர் கால் இட்டு தான் கரெக்டா ஓடியா. நீ ஏதோ ஹெல்ப் பண்ற கீர போட்டு இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல. சீக்கிரம் போ. மச்சான் சீக்கிரம் போயிடலாம்டா. ஏய் காங் எங்க? காங்கா? ஏய் காங்கடா. காங் அங்கேயே மாட்டிக்கிச்சா? எங்கடா போனா? ஏய் சும்மாறா. இவனுக்கு பேச்ச கேட்டுட்டு ஏற்கனவே நம்ம மூஞ்சில வேற அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மாட்டா என்கவுண்டர் தான். இல்ல திருப்புங்க காங்க கூட்டி. யோ நீ வேணா தனியா போய் கூட்டி வாயா. மச்சான் போலீஸ் வண்டி வருதுடா. 2 நாள்ல மாட்ட போறேன்னு சொன்னா 2 நிமிஷத்துல மாட்டிட்டோம். செல்லாதுன்னு சொல்றதுக்குள்ள செலவு பண்ணிடுவோம்.